அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பை 33% குறைத்து தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. கைட்லைன் வேல்யூ என்றறியப்படும் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பானது 33% குறைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழக அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவில் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பானது 33% குறைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒப்புதலை தமிழக அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. 2012 நிலப்பதிவுக்கான வழிகாட்டு மதிப்பீடு உயர்ந்திருந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது 33% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். ஸ்டாலின், அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கும் விவரங்கள் என்ன? நிலப்பதிவுக்கான இந்த வழிகாட்டு மதிப்பு குறைக்கப்பட என்ன காரணம்? பத்மபிரியா, நிலங்களுக்கான அந்த வழிகாட்டு மதிப்பீட்டு தொகை கைட்லைன் வேல்யூ குறைப்பது குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதன் பிறகு அமைச்சரவை 33% நிலங்களுக்கான அந்த வழிகாட்டு மதிப்பீட்டு தொகையை தமிழகத்தில் 33% குறைப்பதற்கு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலானது வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பாக தான் பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 2012 முதல் இந்த நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டு தொகை அதிகரிக்கப்பட்ட காரணத்தினால் பத்திரப்பதிவு என்பது அதிகமாக நடைபெறவில்லை. ஆவணங்களின் எண்ணிக்கையும், இந்த பதிவு செய்யும் ஆவணங்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துவிட்டது. ரியல் எஸ்டேட் தொழிலை பொறுத்தவரை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த கைட்லைன் வேல்யூ அதிகரிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் என்பது மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழிகாட்டு மதிப்பீட்டு தொகை கைட்லைன் வேல்யூவை குறைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாகவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் தொடர்ச்சியாகவே தமிழக அரசு கோரிக்கை வைத்து வந்தார்கள். 2012ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் இந்த நிலங்களுக்கான அந்த மதிப்பீட்டு தொகை என்பது அதிகரிக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த நிலங்களுக்கான இந்த கைட்லைன் வேல்யூ அதிகரிக்கப்பட்ட காரணத்தினால் வெகுவாக இந்த பத்திரப்பதிவுக்கான வருவாய் என்பது வெகுவாகவே குறைந்துவிட்டது. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 1500 கோடி ரூபாய்க்கு மேலாக வருவாய் இழப்பானது தமிழகத்திற்கு இந்த பத்திரப்பதிவு துறையில் ஏற்பட்டது. அதே போல ஆவணங்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான ஆவணங்கள் பதிவு செய்யப்படாமலே இருந்திருந்தன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக தமிழக அரசு இதற்கான ஒப்புதலை வழங்க உள்ளதாகவும், ஆனால் 25%க்கும் குறையாமல் நிச்சயமாக இந்த ஒப்புதலானது பெறப்படும் என்று ஏற்கனவே நாம் செய்தி அளித்துள்ளோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தற்போதைய நிலையில் தமிழக அமைச்சரவையில் இந்த கைட்லைன் வேல்யூ என்பது நிலங்களுக்கான கைட்லைன் வேல்யூ என்பது 33% குறைத்து அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்துள்ளது. நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு வருடத்தில் 1500 ரூபாய் வருவாய் இழப்பும் 5 லட்சம் அளவிற்கான அந்த ஆவணங்கள் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துவிட்டது. நிலங்களுக்கான மதிப்பீட்டு தொகை என்பது இந்த 2012ஆம் ஆண்டு அதிகரிக்கப்பட்ட பிறகு வருவாய் என்பது குறைந்தே காணப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு வருடத்தில் இந்த விளை நிலங்களுக்கு பட்டா வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இதனால் கடந்த ஒரு வருடத்தில் இந்த பத்திரப்பதிவு துறையில் என்பது 1500 கோடி ரூபாய்க்கு மேலாக வருவாய் குறைந்துவிட்டது. நிச்சயமாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை மிகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பாக தான் பார்க்க வேண்டும். இந்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் விரைவாகவே இதற்கான அரசாணை என்பது நிலங்களுக்கான அந்த மதிப்பீட்டு தொகை கைட்லைன் வேல்யூ குறைக்கப்பட்டதற்கான மதிப்பீட்டு தொகை அரசாணை என்பது நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகக்கூடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், இணைப்பிலேயே காத்திருங்கள். தற்போது பதிவுத்துறையின் முன்னாள் தலைவரான ஆறுமுக நயினார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கருத்துக்களையும் விவரங்களையும் கேட்டு பெறலாம். வணக்கம் திரு ஆறுமுகம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அரசின் இந்த அறிவிப்பினால நிலங்களின் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா? நிலங்களின் விலை பல இடங்கள்ல வழிகாட்டி மதிப்பை விட அதிகமா இருக்குது. அந்த இடங்கள்ல நிலங்களின் விலைகள் குறையும் அப்படின்னு சொல்றதை விட வழிகாட்டி அந்த உண்மையான சந்தை மதிப்புக்கு இணையாக வர வாய்ப்பு இருக்குது. குறையும் அப்படின்னு வச்சுக்கலாம். அரசின் இந்த அறிவிப்பினுடைய நோக்கம் என்னவாக இருக்கக்கூடும் நீங்க பாக்குறீங்க? அரசு அறிவிப்பு பொதுமக்களுக்கு ஒரு சலுகையா இருக்கலாம். இரண்டாவதாக பதிவுத்துறையில இந்த பத்திரங்க பதிவு பல லட்சங்கள் குறைந்து
அந்த வருமானமும் வந்து பாதிக்கப்பட்டு பத்திரப்பதிவு துறைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு, வருடாந்திர வருவாய் இலக்கு வந்து பெரிதும் வீழ்ச்சி அடைந்தது. இதை சரி கட்டுவதற்காக இந்த குறைப்பு நடவடிக்கை இருக்கலாம். இதனால் பதிவுகள் அதிகமாகி பொதுமக்கள் நிறைய பேர் இந்த தேங்கியுள்ள பத்திரங்கள், இந்த விலை அதிகமானதன் காரணமாக பதிவு செய்ய முடியாமல் விற்பவரும் வாங்குவோரும் நிறுத்தி வைத்துள்ள பல பத்திரங்கள் வந்து பெரிய மதிப்புள்ள பத்திரங்கள் பதிவாகி அதன் மூலம் முத்திரை தீர்வை, பதிவு கட்டணம் ஆகிய வருவாய் ஆகியன வந்து பதிவுத்துறைக்கு வருவதற்கு கணிசமான வருவாய் உயர வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பத்திரப்பதிவுத்துறையின் வருமானமும் அதிகமாகும். அதே போல அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எளிதாக அடைய முடியும் என்று நான் கருதுகிறேன். இந்த அறிவிப்பு ரியல் எஸ்டேட் துறைக்கு சாதகமாக இருக்குமா? என்ன கருதுறீங்க? பெருமளவு சாதகமா இருக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட் துறை என்பது பத்திரப்பதிவு துறையை சார்ந்தது. பத்திரப்பதிவு துறையில் முக்கியமான நடவடிக்கை என்னவென்றால் அந்த நிலங்களின் மதிப்பை நிர்ணயிப்பதுதான். இந்த மதிப்பு நிர்ணயம் குறையும் பொழுது பத்திரப்பதிவு அதிகமாகவும், அதே போல பத்திரப்பதிவு அதிகமாகவால் பத்திரப்பதிவு துறையின் வருமானம் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. நன்றி திரு ஆறுமுக நயினார். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், மீண்டும் முறை அரசின் இந்த அறிவிப்பு குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. பதும்பிரியா, அந்த நிலங்களுக்கான மதிப்பீட்டு தொகை குறைக்கப்படும் என்று தொடர்ச்சியாகவே கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசு வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. 25% குறையாமல் இந்த அறிவிப்பானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 33% வரை நிலங்களுக்கான அந்த கைட்லைன் வேல்யூ என்பது குறைக்கப்பட்டிருக்கான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நிச்சயமாக இந்த அறிவிப்பு என்பது ரியல் எஸ்டேட் தொழில் மீண்டும் உயிர் பெறுவதற்கு தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாகவே ரியல் எஸ்டேட் தொழில் என்பது மிகவும் ஒரு மந்தமான ஒரு கதியாகவே இருந்தது. இந்த நிலையில் 33% வரை கைட்லைன் வேல்யூ குறைக்கப்பட்டதன் காரணமாக ரியல் எஸ்டேட் தொழில் என்பது மீண்டும் உயிர் பெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு பல்வேறு விதமான காரணங்களுக்காக அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த நிலங்களுக்கான மதிப்பீட்டு தொகையை அதிகரித்தார். அதன் பிறகு கணிசமாக இந்த கைட்லைன் வேல்யூ அதிகரிக்கப்பட்ட காரணத்தினால் பத்திரப்பதிவில் வருவாய் என்பது வெகுவாக குறைந்துவிட்டது. அதே போல ஆவணங்களின் எண்ணிக்கையும், பதிவு செய்யும் ஆவணங்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துவிட்ட காரணத்தினால் இந்த வழிகாட்டு மதிப்பீட்டு தொகையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது வலுவாகவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் மத்தியில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே பேசப்பட்ட நிலையில் கடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் கூட இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒரு இறுதியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு 33% வரை இந்த கைட்லைன் வேல்யூவை குறைப்பதற்கு தற்போதைய நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலானது வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணை என்பது இன்னும் சற்று நேரத்தில் இல்லை, நாளை வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்திரப்பதிவு துறையை பொறுத்தவரை கடந்த ஒரு ஆண்டுகளில் 1500 கோடி ரூபாய்க்கு மேலாக இழப்பு ஏற்பட்ட நிலையில் பத்திரப்பதிவு துறையின் வருவாயை பெருக்குவதற்கான ஒரு முயற்சியாகவே இதனை பார்க்க வேண்டும். பத்திரப்பதிவை பொறுத்தவரை ஓராண்டு இலக்கு என்பது வெகுவாக குறைந்த காரணத்தினால் அந்த இலக்கை அடைவதற்காக தற்போது இந்த முக்கியமான ஒரு விஷயமானது முன்னெடுக்கப்பட்டு தற்போது அதற்கான ஒரு முடிவானது கிடைக்கப்பட்டது. அதற்கான ஒரு அமைச்சரவை ஒப்புதல் என்பது மிகவும் அவசியமாக பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது.